நந்தவனம் சொல்ல சென்றிருக்கிறார். ஆமாங்க. அவள் வருவதற்கு போல் நாம் இருவரும் வருடத்துக்கு ஒரு முறை மது இருந்து பழக்கம் விட்டது. உண்மை தாங்க. இன்று நேரமாகி விட்டது. மதியங்கே அங்க குடிங்க. சாபாஸ் வந்து விட்டது. இப்பொழுது அருந்துகிறேன். இது ஒரு சேர்த்து அருந்தலாமே. நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் தாயை பத்தி பெருமையா சொன்னேன். அவளை ஒரு முறை பார்க்க வேண்டிய எனக்கு ஆசையா இருக்குது. அப்பாவே அம்மாவே பார்த்தாயா? அவங்க இருக்கிறத பாரு. நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய தாய் தந்தை இருவரும் மது அருந்தது வழக்கம். ஒரு நாளைக்கா இல்ல மாசத்துக்கு ஒரு மாதம் 30 நாளுமா? ஆமா. ஒரு அறியாத பொண்ணு வீட்டுல வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு சாப்பிடவே தெரியலையே. இப்படி கூட்டிட்டு இந்த மாதிரி இருக்கலாமா? அதாச்சு இருந்தாலும் இந்த வண்டி வந்து கொண்டு செல்ல வேண்டும் வேண்டாம். நான் இங்க வந்த விஷயம் உடைய தாய் தந்தைக்கு தெரியணும். அதுக்குதான் இருவருக்கும் தகுந்த பாடத்தை கற்பித்து கொடுக்க வேண்டும். ஆமா. இங்க பாருங்க, என்னுடைய தந்தையோட மீசழக பார்த்துதான் எங்க அம்மா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆமா. தாய்க்கு என்ன அழகு? கொண்டழகு. அடடே, இந்த கொண்டைய பார்த்தா தந்தை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனால நீங்க மீசை அறுத்துறீங்க. தந்தைக்கு ஒரு பக்கம் மீசை இருக்கக்கூடாது, தாய்க்கு கொண்டை இருக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஓடி வாங்க. இந்த கொண்டையை பார்த்தாட்டி உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். இந்த குளத்தை பார்த்தா மீண்டும் குடிக்கிற பாடமே வரக்கூடாது. மகள் கொடுக்கிறது. ஆமாங்க. ஒரு பக்கம் மீசையை காண பாருங்க. மீசை காணவில்லையா? ஆமா. இந்த கொண்டை எனக்கு பத்தனம்னு காதலிச்சேனா? அந்த மீசை பார்த்தவன காதலிச்சேனானு. மீசை காணவில்லையா? காணமே. கொண்டு வந்த பூத கண்ணாடியே. ஏய், பாக்கறீங்க. எனக்கு போய்டாமா. இருக்கு பார்த்தேன். வை தடுவதல. வை தடுவதல யார் காரணம்? ஐயோ இத பார்த்தீங்களா? ஓ. நம்ம அந்த மகளோட போய்க்கலாம். ஆமா, அது முன்னாடியே பாத்தியா? யாராக இருக்கணும்? என்னங்க? இந்த போலங்க வாங்க. சரி, சரி போங்க. எண்ணங்கள் அங்கெல்லாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து உடம்போடு ஆடலாம்
ஒருத்தன் உண்டுடா. யாரு அங்க யாரு இருக்காங்க? அங்க யாருமே இல்லையே. எஜமா அவன் பொண்ணு விட்டு மாமியாருக்கு பாக்குறான் ஆளு. ஐயா அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. நான் இருக்கிற பயப்படாத. நான் இருக்கிறேன். மாமி நான் எங்க இருக்கிறாங்க? நான் மாமி இருப்பாரு. மூணு போல என்ன காப்பாத்து உங்களை காப்பாத்துற எது காப்பாடாதீங்க. சத்தியம் அது பேர் எந்த நாள் இவன் பேர் என்ன? இவன் குலமெல்ல போத்திரமெல்ல. அப்பா அப்பாவா? எங்கடிக்கிறா? டேய் எங்கடா இருக்கற அப்பா? அப்பா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்கிட்ட நீ அது சொல்லு. வேற உங்ககிட்ட என்கிட்ட சொல்லு நீ. அம்மா இருவரும் மலர்வன சொல்லி வச்சீங்களா? மலர்வன சொல்லிக்கு போனேனா அந்த மலர்வன சொல்லில மலர்வன சொல்லில அங்க இருந்தாரா? அவரு பார்த்தவனே அவரு சொல்லுடி. அவரை பார்த்தவனே என்னோட மனதை பறிகொடுத்துட்டோம்மா. அவரை கூட எனக்கு திருமணத்தை வச்சிருக்கோம்மா. யாரு ஒரு காட்டு எனக்கு? அது இருக்கிறாரு பாருமா, அவர்தான். மாமி நல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்கிறாரு. நான் தான் நல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்கிறாரு. மாப்பா நல்லா இருக்கிறாருங்க. அவர்தான் அவரு அவரு மாமா என்னடா போய் ஐயோ போய் டேய் டேய் ஐயோ வலிக்குது காப்பி தண்ணி போடட்டுமா? வலிக்குது டீ தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மருமகனே. ஏன் மருமகனே? சொல்லுங்க மருமகனே. காப்பி தண்ணி வேண்டாம் மாமி. எனக்கு டீ தண்ணி வேண்டாம் மாமி. உன் கையால கஞ்சி தண்ணி இருந்தா போதும். அவன் கையில கஞ்சி தண்ணி கொடுத்தா போதும் மாமி. யாரு தெரியல அவனை போய் மருமகன் நல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்கிறாரு. நல்லா அப்ப நான் ஒண்ணு நினைச்சு மாமா நான் உருகி போனேன் அம்மா. கண்ணீர் வடிச்சு நாளா பக்கரையூரே உன்னோட நினைப்பா பூஜை உள்ளத்தில இருப்பா. உன்னோட நினைப்பா உள்ளத்தில இருப்பா. உன்னை நினைச்சு மாமா யாருக்கு நினைக்கிறேன்? இவன் பேர் என்ன? இப்படியே காத்திருக்கிறானே. ஐயா வேண்டாம் விட்டு விடு. ஐயா பட்டியல இதை எடுத்து உன்னை எதிரி பண்ணு கொட்டி விடுவாங்க. உண்மையா நானே சொல்லிடுறேன். நான் என்ன தெரியுமா மாமி படிக்க அவனோட போட்டா வலிக்குது மாமி. அம்மா ஐயோ அட பாவியே. ஏய் நல்லா இருக்கிறாரா? கலாட்ட நாங்க இருக்கிறாங்க. மாமி மாமி என்ன மாமா நல்லா தான் அடிக்கிறாரு. அவர் என்ன வேலுவாடி பார்த்து மாமியார் தேடினு வந்தியா? போடா பல்ல போடா போய் சொல்றேன். என்ன சொல்ல? நல்லா இருக்குதுடா போடா. குடும்ப சாப்பிட்டு தள்ளி போட்டோம். நான் மச்சான் உனக்கு நான் மச்சான் உனக்கு எப்படியாவது இந்த ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றேன். ஓ கூட்டி கொடுக்கணும். அதான் என்னடா அவன் உன்னை கூட்டி கொடுக்க சொல்றாங்க. மாமா கதா மாமா 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 எங்கடா இருக்கற மாமா? அடிக்காது மாமா வலிக்குது ஒட்டுது. யார் என்ன நாடு உனக்கு பேர் என்ன? கள்ளிக்காடு என்னுடைய நாடு. இந்த பேர் கள்ளிக்காத்தான். கல்வி காத்தா. ஆமா எதுக்கு இந்த நாட்டுக்கு வந்தீங்க? எனக்கு வந்து தெரியுமா? கட்டுக்காவல் வீடு எப்படி வந்தாய்? எதற்காக வந்து தெரியுமா? வடக்கே அஜனான பரமா இருவருமே எனக்கு தோற்று போயிட்டு விட்டாங்க. இது போட்டு விட்டார்களா? ஆமா எதுக்கு வந்திருக்கிறாய்? எனக்கு தெரியுமா? உடைய நாட்டிற்கு இந்த வண்டி மரத்தை கொண்டு செல்ல வந்து. ஓ வண்டி 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 வர கொண்டு சென்றாய். ஏய் வண்டி வர வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? நான் வைக்கக்கூடிய மோடி அத்தனை கம்பெனி ராஜே நீ வேற நல்லா இல்லை. நல்லா அங்க அங்க சொல்லிக்கிறேங்க. ஐயோ 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 தலையடி அவுத்து விடும்போதே தெரியுது. நீ ஒரு குரங்கு அங்கதான் மாமா மாமி அடிக்காதீங்க மாமா. மாமி அடிக்காதீங்க மாமா. விட்டு விடாத. நான் வைக்கக்கூடிய மோடி அத்தனை எடுத்து விட்டாரு. கட்டி போங்க. எனது கோட்டையில் இருக்க வன்னிய மரம் உனக்கு கண்டிப்பாக தருகிறேன்.
அது மட்டுமல்ல எனது மகள் அருணாட்சி உனக்கு திருமணம் செய்திருக்கிறேன் நானே. மந்திர தந்திர மாயாஜாலம் கூடு விட்டு கூடு பாடும் இந்த மண்ணில் புதைந்து கிடக்கின்ற ஏழை கோடி மந்திராக மாயாஜால பெற்றவனா பரமாக பெற்றிருக்கீங்க. மோடி வைப்பது மோடி எடுப்பது. மோடி எடுத்தா கண்டிப்பாக எனது மகளை உனக்கு திருமணம் செய்திருக்கிறேன். நீங்க வைக்கின்ற மோடி எடுத்தால் கண்டிப்பாக இந்த வன்னி மரம் உனக்கு கிடைக்கும். அப்படியா? புறப்படைய கோட்டைக்குள் ஓடிவா ஓடிவா ஓடிவா. அப்பா தாயே, அப்பா மகனே, கல்வி காத்தா தாயே, மகனே, இந்த வாடான கோட்டைக்கு வந்து ஆஞ்சநேயன் சந்தித்தேன். உண்மைதான். ஐநாதமே சந்தித்தேன். உண்மைதான். இருவருமே வண்டி மரம் எடுத்து செல்ல வழி விட்டு விட்டார்கள். இருந்தாலும் அந்த வானவராய் சந்தித்தேன் அம்மா. அவன் வைக்கின்ற மோடி எடுத்தால்தான் அந்த வண்டி மரத்தை கொண்டு செல்ல முடியுமா? நானோ சாதாரண ஒரு மானிடன், அவனோ வரபத்தவன். என்னால் எப்படி தாயே அந்த மோடி எடுக்க முடியும்? மகனே, இந்த உருவத்தோட செல்லக்கூடாது. இப்போது எனது சக்தியால் மாயால விட மாறுகிறேன்.